அடுத்ததாக நாட்டு பனை வெல்லம். அன்பான நேயர்களே, கருப்பட்டி என்ற கிராமப்புறத்தில் அழைக்கப்படுகின்ற பனை வெல்லம் மிக சிறந்த வைட்டமின் இ சத்து கொண்ட ஒரு அற்புதமான இனிப்பு பொருள். நமக்கு இரத்த சோகை வராமல் பாதுகாக்கும் என்பதால் பனங்கருப்பட்டியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேங்காய் துண்டுகள். அன்பான நேயர்களே, அளவோடு தேங்காய் துண்டுகள் தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் படிப்படியாக அதிகரிக்கும். இரத்த சோகை நோய் முழுமையாக நீங்கிவிடும். அசதி மற்றும் மயக்கத்தை தணிக்கும் என்பதால் தேங்காய் துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கறிவேப்பிலை. அன்பான நேயர்களே, இரும்பு சத்தும் கால்சிய சத்தும் கொண்ட கறிவேப்பிலை மிக சிறந்த கிருமி நாசினி. உடலெங்கும் இரத்தத்தை பூரிக்க செய்யும் என்பதால் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பேரீச்சை. அன்பான நேயர்களே, அற்புதமான இரத்த விருத்திக்கும் இரத்த சோகை என்கிற நோய் தீர்ப்பதற்கும் பேரீச்சை எடுத்து வைத்துள்ளோம். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு மேல் தோல், அதாவது மேல் சதை பகுதியை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். பேரீச்சை மிக சிறந்த கிருமி நாசினி. உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பொருள் என்பதால் பேரீச்சம் பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக புதினா. மின்ட் என்று அழைக்கப்படுகின்ற புதினா மிக சிறந்த கிருமி நாசினி. துர்நாற்றத்தை போக்கும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி தூய்மையான இரத்தம் தரும் என்பதால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நீரில் ஊற வைக்கப்பட்ட பாதாம் பருப்புகள், ட்ரை நட்ஸ் என்று அழைக்கக்கூடிய முந்திரி, உலர் திராட்சை, பாதாம், இவை மூன்றுமே மிகுந்த நன்மை தரும். குறிப்பாக கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி தினந்தோறும் பாதாம் பருப்பு உட்கொள்வதால் நமக்கு நன்மையான முறையில் உடலெங்கும் பூரிப்பும் தேகத்தில் இரத்த விருத்தியும் ஏற்படும் என்பதால் ஊற வைத்த பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இஞ்சி துண்டுகள். அன்பான நேயர்களே, இரத்த சோகை நோய் வந்தால் அவர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். அந்த மந்தத்தன்மை வராமல் பாதுகாக்கக்கூடிய இஞ்சி துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நெல்லிக்கனி. மிக சிறந்த கிருமி நாசினி. வைட்டமின் சி சத்து கிடைக்கும். ஸ்கர்வி என்கிற நோய் வராமல் பாதுகாக்கும். எலும்பு சத்தும் இரத்த சத்தும் அதிகப்படியான இருக்கின்ற பழம் நெல்லிக்கனி. நெல்லிக்கனியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் இரத்த விருத்திக்காக, இரத்த சோகை நோய் தீர்ப்பதற்காக டானிக் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் செய்முறையும் இப்பொழுது பார்க்கலாம்.